சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தூக்கத்தில் நமக்கு துக்க நிவர்த்தி ஏற்படுறதா ஆனந்த பிராப்தி ஏற்படுறதானே பெரிய விசாரம் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் இருக்குது. சாதாரணமாக டாக்டர்கிட்ட போகிறபோது என்ன சொல்கிறோம், எனக்கு கொடைக்கானலில் போய் ஹோட்டலில் எல்லாம் கண்டபடி சாப்பிட்றதுக்கு சக்தியை கொடுங்க டாக்டர்னா கேட்போம். கொடைக்கானலில் போய் அங்கே போய் என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும். அதெல்லாம் வேண்டாம், இப்போ இருக்கிற வயிற்று வலி போனால் போகும், அதுதான் வேணும் எனக்கு. எனக்கு இனிமேல் வேறு ஏதாவது சாப்பிட்டு அதனால் சுகமெல்லாம் வேண்டாம். இப்போ நான் ஜிலேபி கேட்கல, மைசூர் பாக்கு கேட்கல, இப்போ இருக்கிறது வயிற்று வலி தாங்க முடியாத வயிற்று வலி மாறி மாறி வருது. அதனால் எனக்கு தேவை இப்போ வயிற்று வலி நீங்கணுமே தவிர எனக்கு இப்போ எனக்கு ஜிலேபியும் வேண்டாம், அல்வாவும் வேண்டாம், மிளகா பொடியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இப்போ வயிற்றில் இருக்கிற வலி போனால் போகிறோம். சரி, வயிற்று வலி போனால் போகிறோன்னு நிற்போமா? அடுத்தது என்னென்னா தோசை பழையபடி ஆரம்பிக்கும். அது ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்திக்காக பிரயத்தனம் பண்ணுறது, அப்புறம் ஆனந்த பிராப்திக்காக. நான் இங்கே என்ன நடக்கிறதா, இந்த வேதாந்த தத்துவ உபதேசத்தில் மனசில் ஏற்கனவே நான் சரீர மனசு புத்திங்கிற அந்த அபிமானம் இருந்ததுனால சுகதுக்கம் மாறி வந்தது, அதுதான் பந்தமாக இருந்தது. இப்போ இங்கே வச்சுப்போம், துக்கம் போகிறது மாத்திரம் இல்லை, நான் ஆனந்தம்ங்கிற ஞானம் கிடைச்சதுனால ஆனந்தமும் கிடைக்கிறது. துக்க நிவர்த்தி மாத்திரமல்ல, நான் ஆனந்த ஸ்வரூபம் என்கின்ற ஞானமும் கிடைப்பதால் மனசில் ஆனந்தமும் ஏற்படுகிறது. மனசில் துன்பங்கள் நீங்குவது மட்டுமல்ல, மனதில் இன்பமும் உண்டாகிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். துக்க நிவர்த்தி மாத்திரம் ஏற்படுறதில்லை, ஆனந்த பிராப்தி. தர்க்க சாஸ்திரங்கள் முதலான சாஸ்திரங்கள் எல்லாம் துக்க நிவர்த்தி ஏவ துக்க அபாவா ஏவ மோக்ஷா, எல்லாம் துன்பம் நீங்கினா போருங்கிறாங்க. நம்மளும் என்ன சொல்கிறோம், ஆனந்தம் நம்முடைய ஸ்வரூபந்தான். ஆனால் அதனால நமக்கு அந்த ஞானத்தினால் நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, ஆனந்த பிராப்தியும் இருக்குது. இதெல்லாம் நான் இல்லைங்கிறதுனால துன்பம் போனது, நான் ஆனந்த பிரம்மஸ்வரூபம்னதுனால ஆனந்த பிராப்தி. நான் இந்த மித்யான ஜகத்தையும் சரீரத்தையும் மித்யான்னு புரிஞ்சினதுனால துக்க நிவர்த்தி, நான் பரம சத்தியம்னு புரிஞ்சினதுனால ஆனந்த பிராப்தி. ரெண்டும் ஏற்படுறது. மகா வாக்கிய உபதேசத்தினால் இரண்டும் உண்டாகிறது. சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன், பரிபூர்ண துக்க நிவர்த்தி பூர்வக சுகம் ஆனந்த பிராப்தி. அடுத்த பாட்டிலும் இதே தான் அர்த்தத்தை சொல்கிறது, எல்லாம் இதே தான். இருந்தாலும் பாடல் அழகாக இருக்குது, பாட்டெல்லாம் மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.